திமுகவில் மிகப்பெரிய மாறுதல்கள். திமுகவில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை மாவட்டங்களில் சட்டப்பேரவை தொகுதிகளை 2, 3, 4 என்ற எண்ணிக்கையில் பிரித்து அமைப்பு ரீதியாக புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்ததோடு 4 மாவட்ட செயலாளர்களையும் மாற்றி உத்தரவிட்டுள்ளது திமுக தலைமை. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் முத்துசாமி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு என் நல்லசிவம், பவானி, பெருந்துறை தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு மத்திய மாவட்டத்துக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பல்லடம், திருப்பூர் தெற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் கிழக்கு மாவட்டத்திற்கு செல்வராஜ் எம்எல்ஏ, காங்கேயம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட திருப்பூர் மேற்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் மூபே சுவாமிநாதன் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவிநாசி, திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட திருப்பூர் வடக்கு பொறுப்பாளர்களாக என் தினேஷ்குமார், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தொகுதிகளை உள்ளடக்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக இல பத்மநாபன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். செஞ்சி, மயிலம், திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், திருக்கோவிலூர், விக்கிரவாண்டி தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக கௌதம சிகாமணி, விழுப்புரம் வானூர் தொகுதிகளை உள்ளடக்கிய விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக ஆர் லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை வடக்கு பொறுப்பாளராக அமைச்சர் பி மூர்த்தி, மதுரை வடக்கு, மதுரை மத்திய, மதுரை தெற்கு தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை மாநகர் பொறுப்பாளராக கோ தளபதி எம்எல்ஏவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த க அண்ணாதுரை எம்எல்ஏ விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பழனிவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட செயலாளராக இருக்கும் பாமு முபாரக் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக KM ராஜு நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளராக இருக்கும் TPM மைதீன் கான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மீண்டும் மு அப்துல் வாஹாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் அமைச்சர் நேருவின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறார்கள். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த TJS கோவிந்தராஜன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக MSK ரமேஷ் ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உட்கட்சி பிரச்சனை, நிர்வாகிகளை அனுசரித்து செல்லாதது, மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு ஒத்துழைப்பு தராதது என பல்வேறு புகார்களால் இவர்களெல்லாம் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். இதேபோல் கோவை, கன்னியாகுமரி, திருச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் மாற்றம் செய்வதாக இருந்தது. ஆனால் அது இப்போது நடைபெறவில்லை. இது தற்காலிகமானதா அல்லது விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என தெரியவில்லை எனவும் சொல்கிறார்கள். மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து ஈரோட்டில் முன்னாள் அதிமுக அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு தரப்பட்டுள்ளது. அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவரும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து MLA ஆனவருமான லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவமாக திருநெல்வேலி மத்திய மாவட்டத்திற்கு அப்துல் வஹாப்பும், விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு செஞ்சி மஸ்தானும் மாவட்ட செயலாளர்கள் ஆக்கப்பட்டுள்ளனர். நீலகிரியில் படுகர் சமுதாயத்திற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் KM ராஜு புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருப்பூர் மேயர் தினேஷ் 2 தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் தலித் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ரமேஷ்ராஜ் ஒன்றிய செயலாளராக உள்ளார். தஞ்சாவூரில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த பழனிவேலுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம்,
தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அதிமுக தேமுதிகவில் இருந்து கட்சியில் சமீபத்தில் இணைந்தவர்களுக்கு தலைமை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. பாரம்பரியமாக கட்சியில் இருப்பவர்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் ஆங்காங்கே எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்த மாற்றத்தை செய்திருக்கிறது திமுக தலைமை. விமர்சனங்கள், எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இது எந்தளவு அவர்களுக்கு தேர்தலில் கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.